கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தலை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் நமக்கு நல்லவராய் வல்லவராய் இருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் நம்மை பாதுகாத்தபடினாலே ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்வோம். கர்த்தர் அப்படியாய் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவருடைய எல்லா கிருபைகளை நினைத்து இந்த காலவெளியில நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளின் காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற எங்களை ஒரு விசை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற எல்லா நன்மைகளுக்காய், உதவிகளுக்காய், அனுகூலங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து, எங்களை அரவணைத்து, எங்களை போஷித்து, எங்களை தேற்றி, எங்களை உடுத்துவித்து, எங்களை பராமரித்து நடத்தி வந்த எல்லா நம்முடைய அற்புதமான வழிகளுக்காய் ஸ்தோத்திரமையா. அந்த காலவேளையில நன்றி சொல்லும்படியாகவும் ஆராதிக்கும்படியா ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறமையா. ஆண்டவரே, எங்களுடைய சேவைகளின் சிந்தனைகளின் திறந்தல்வீராக. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நம்முடைய வார்த்தை எங்களுடைய இதயத்திலே விதைக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா, நாங்கள் அதன்படி ஜீவிக்க பலன் தர கர்த்தர் இரக்கம் செய்வீராக. நம்முடைய வார்த்தையினால் எங்களை பரிசுத்தப்படுத்தி விடுதலையாக்கும். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுவீராக. எங்களோடு இடைபடும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய விசுவாசத்துடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் அருளிய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அப்படியாய் விசுவாச சந்ததியராகிய நமக்கும், ஆபிரகாமின் சந்ததியாக விசுவாசியாகிய நமக்கும் ஆண்டவர் அதை அருளி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமை ஆஸ்வதித்த தேவன் அதை போல நம்மையும் ஆஸ்வதிக்கும்படியாய் இந்த வார்த்தைகளை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆபிரகாம் எப்படி ஆஸ்வதிக்கப்பட்டாரோ அதை போல நாமும் ஆஸ்வதிக்கப்படும்படியா இந்த நாட்கள்ல தேவனுடைய பாதத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனின் தேசம் அல்லது தேவன் காண்பிக்கும் தேசம், அதனுடைய ஆசீர்வாதங்களை அப்படியாய் கீழே உள்ள வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். கர்த்தர் ஒரு 7 விதமான ஆசீர்வாதங்கள் தேவனின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி ஒப்புக் கொடுக்கிறவர்கள். தேவனுடைய தேசம் என்றால் வேற ஒன்றுமில்லை, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய கட்டளையின்படி நம்ம எங்க வாழ்ந்தாலும் அதை ஆண்டவர் தம்முடைய தேசமாய் மாற்றி நம்மை கர்த்தர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நானும் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆனா அப்படி ஒரு தேசம் அங்க இருந்ததும் கிடையாது. ஆண்டவர் இந்த இடத்துக்கு போன்னு சொன்னதும் இல்லை. அவன் விசுவாசத்தோட ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து எதை விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை விட்டுவிட்டு, எதை விட்டு புறப்பட வேண்டும் என்று சொல்கிறாரோ அவன் அதை இதிலிருந்து புறப்பட்டு, எங்கு போக சொல்கிறாரோ உடனே அவன் கீழ்ப்படிந்து அந்த போ என்ற வார்த்தைக்கு தாமதிக்காமல் தன்னுடைய சொந்த அந்த முதல் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை என்ன பண்ணு, விட்டுவிடு. எந்தெந்த காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் புறப்பட்டு உடனேயாய் போக தன்னை அர்ப்பணித்தபடினால அவன் எந்த இடத்துல போனானோ அவன் கால் வைக்கிற இடத்தை தேவன் ஒரு தேசமாய் மாற்றி அவனை ஆஸ்வதித்து அவனை பெருக பண்ணினார். இந்த நாட்களிலும் ஆண்டவர் எதை எதை விட சொல்கிறாரோ அதை நாம் விட்டுவிட்டு கர்த்தருக்கு பரிபூர்ணமாய் நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்ம எங்க இருந்தாலும் அந்த இடத்தை தேவன் நமக்கு ஆஸ்வாதமாய் மாற்றி தருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த தேவனுடைய தேசம் அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய மண்டலம். நம்ம ஒரு உள்ள கிராமத்துல இருக்கலாம், இல்ல டவுன்ல இருக்கலாம், எங்க இருந்தாலும் சரி கர்த்தருக்குள்ள நம்ம காணப்படும் போது இவ்விதமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கிறது. ஆபிரகாமை போல நாமும் மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு உதாரணமாய் ஆண்டவர் ஆபிரகாமை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாராம், முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆபிரகாமை போல நாமும் ஆஸ்வதிக்கப்பட முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் காணப்பட்டான், அவருடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாதிருந்தது. இது புதிய ஏற்பாட்டு காலத்துல உண்மையான வெள்ளி பொன்னை அது குறிப்பிடவில்லை. பொன் என்பது பரிசுத்தத்தையும் வெள்ளி என்பது நீதியும் குறிக்கிறது. அப்ப நீதியில பரிசுத்தத்துல நம்ம நிறைந்து இந்த பூமியில காணப்படுகிற போது உலக ஜனங்களை பார்க்கிலும் நம்ம அதிக நீதி உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படுவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. இங்க ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வாக்குத்தத்தங்களாக கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாமும் ஆண்டவருக்காக விட வேண்டிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புறப்பட்டு, ஆண்டவர் பிரியமில்லாத இடத்துல நம்ம தங்கி தரிக்காதபடி புறப்பட்டு, ஆண்டவர் எதை விட்டுவிட சொல்கிறாரோ அதை விட்டுவிட்டு, எந்தெந்த ஜனங்களை விட்டு புறப்பட வேண்டும் என்று சொல்கிறாரோ அவர்கள் எல்லாம் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு நம்முடைய பாதையில் நாம் கடந்து செல்லும் போது ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரிக்க கர்த்தர் இரக்கம் செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது ஆசீர்வாதத்தை நம்ம அங்க வாசிக்கிறோம். 2வது வசனம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 12 verse 2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த 2வது வசனத்துல 4 விதமான ஆசீர்வாதங்களை அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது ஆசீர்வாதம், நான் உன்னை என்ன பண்ணுவேன்னா பெரிய ஜாதியாக்குவேன். அப்ப ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் புறப்படும் போது ஆபிரகாமும் சாராலும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வர்றாங்க. அவங்களுக்கு சந்ததி உண்டாகத்தக்க வாய்ப்பு இல்லாத நிலைமையில ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, நீ உன்னை தனிமையானவன், யாரும் இல்லை என்று சொல்லி நீ நினைக்க வேண்டாம், உன்னை நான் பெரிய ஜாதியை என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்படின்னா, அதாவது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் யாக்கோபுடைய மந்தையை என்ன பண்ணாராம், பெருக பண்ணினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு நாம் பயப்படும் போது நமக்கு உண்டான ஆத்துமாக்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார், சபையில தருகிறார். நம்முடைய குடும்பத்துல நம்மை நேசிக்கிற, ஆதரிக்கிற, உதவி செய்யற ஆட்களை கர்த்தர் தந்து நமக்கு ஏற்ற ஜனங்களை நம்முடைய வாழ்க்கையில வெல் விஷஸ், நமக்கு உதவியா இருக்கிற ஆசீர்வதிக்கிற ஜனங்களை ஆண்டவர் நம்மை சுற்றிலும் பெருக பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாவீதோடு இருந்தார், ஜனங்கள் அவன் பக்கம் என்ன பண்ணாங்களாம், சாய்ந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தனி வனாந்திரத்துல ஆபிரகாமும் சாராலும் வேலைக்காரர்கள் இருந்தாலும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு ஈசாக்கை தந்தார். அதற்கு பிறகு அந்த சந்ததி பல மடங்காக பெருகி அந்த தேசத்தை நிரப்பினதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலும் ஆண்டவர் நம்மை நம்மை அப்படியே பெரிதாக திரளாக விருத்தியாக்க தேவனால கூடும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சில நேரத்தில் சில குடும்பங்கள் அந்த விருத்தி இருக்காது, பெருக்கம் இருக்காது, தனிமையா கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க, ஆதரவற்று இருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் விட்டு விடுகிற சொல்லுகிற காரியங்களை விட்டு அவர் புறப்படுன்னு சொல்கிற காரியத்திலிருந்து நம்ம அப்படியா நம்ம புறப்பட பண்ணி ஆண்டவர் போன்ற சொல்ற இடத்துக்கு நம்ம போகும்போது, அது வனாந்தரமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அங்க நீரூற்றுகளை உண்டாக்கி நம்மை விருத்தியாக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 6 verse 14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதாக. எபிரேயர் புஸ்தகத்துல அப்படியா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தந்ததை ஒரு விசை ஆவியானவர் இங்கே ஞாபகப்படுத்துகிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ன பண்ணாரு என்று சொன்னார். இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு மாத்திரம் கிடையாது. ஆபிரகாமின் தேவனாகிய நம்முடைய கர்த்தராகிய தேவனை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்க யூதரா இருந்தாலும் கிரேக்கனா இருந்தாலும் ஆனாலும் பெண்ணா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை பெருக பண்ணுவார் என்பதில் சந்தேகமில்லை.
அவர்களுக்கு ஜனங்களை கொடுப்பார், உதவியாளர்களை கொடுப்பார், அனுகூலமான நபர்களை கர்த்தர் கொடுப்பார், உதவி ஒத்தாசை செய்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் கொடுப்பார். அவங்க தனிமரமா இல்லாதபடி அவங்க அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக அல்லது அநேக ஜனங்கள் அவர்களோடு இருக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள்ல இந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா, நமக்குள்ள பெருக்கம் இருக்கிறதா, நம்முடைய மந்தை பெருக்குகிறதா, நமக்குள்ள ஆண்டவருக்கு நம்மை நேசிக்கிற நம்மை ஆஸ்வதிக்கிற ஜனங்கள் பெருகி இருக்கிறார்களா, நம்ம அதை ஆராய்ந்து அறிந்து ஏன் என் வாழ்க்கையில பெருக்கம் இல்லை, அதுக்கு நான் இன்னும் எதை விட வேண்டி இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து அறிந்து கர்த்தரிடத்தில் வரும்போது அவர் நமக்கு பெருக்கத்தை விசாலத்தை உண்டாக்க ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த நாட்களிலும் கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துடைய அடுத்த பகுதி, உன்னை ஆசீர்வதித்து. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய நாமம். அப்போ ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்ததுனால அவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள்லாம் அவன் ஆண்டவருக்காக வேண்டாம் என்று விட்டுவிட்டு கர்த்தரை ஆஸ்வதிக்க வேண்டும். ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் அது ஆண்டவர் பிதா, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்க சுதந்திரம் சொன்னாலும் ஆண்டவர் சில நேரத்துல சில காரியத்தை விட சொல்றார். உன் தகப்பன் வீட்டை விடு, உன் ஆஸ்தியை விட்டுட்டு வா, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன். கர்த்தர் என்ன பண்ணாரு, அப்படி சொல்லி கர்த்தர் அவனை ஆஸ்வதித்தது நம்ம வாசிக்கிறோம். நான் உன்னை என்ன பண்றேன், ஆசீர்வதித்து. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை. புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 22 verse 17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பேன்னு சொல்லி அதை எப்ப நிறைவேற்றார் அப்படின்னா 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்து ஈசாக்கை பலியிடும்படி ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்ல போது அவன் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து உற்சாகமாய் அவன் கடந்து போகிற வேளையில அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவனுடைய அன்பை கண்டு தேவன் இந்த இடத்துல திரும்ப அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 22 verse 17. நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து. இந்த வார்த்தை எப்ப சொல்றாருன்னா 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடினால். முதல்ல ஒன்ன ஒப்பு கொடு, அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை என்ன பண்ணு, ஒப்பு கொடு. அப்போ நம்ம முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயம் நம்ம என்ன பண்றாராம், ஆசீர்வதிக்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆஸ்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த வாக்கு தத்தங்களை ஆபிரகாமுக்கு உறுதிப்படுத்துகிறதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். முதல்ல சொல்லுது, உன்னை பெரிய ஜாதியாக்கின்னு. அதற்கு அடையாளமா ஈசாக்க கர்த்தர் என்ன பண்றாரு, கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்க கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஈசாக்க பலியா கேட்கிறாரு. அவன் விசுவாசத்தோட பலி செலுத்த போற நேரத்துல ஈசாக்கை திரும்ப அவனுக்கு என்ன பண்றாரு, ஒரு புதிய மகன் பிறக்கிறது போல அவனுக்கு தந்து அதுக்கப்புறம் உறுதிப்படுத்துறாரு, நான் உன்னை நிச்சயம் நான் என்ன பண்ணுவேன், அந்த ஆசீர்வதிப்பேன்றதுக்கு முதல் அடையாளம் தான் ஈசாக்க நான் கொடுத்திருக்கிறேன். நான் திரும்ப அவனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இனி நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிக்கவே ஆஸ்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லி ஆண்டவர் ஒரு விசை திரும்ப அவர் சொன்ன வார்த்தைகளை ஞாபகப்படுத்துகிறார். ஒரு விஷயம் சொன்னா பரவாயில்ல, ஆண்டவர் 2 தடவை சொல்றாரு அப்படின்னா அது நிச்சயமா இவருடைய வாழ்க்கையில நிறைவேறிற்று. பின் நாட்கள்ல நம்ம முதல்ல கேட்டது போல அவன் வெள்ளியும் பொண்ணுமுடைய எப்படிப்பட்டவனா இருந்தானா, ஒரு சாதாரண மனுஷனா இல்ல. எல்லா மனுஷன்ட்டையும் வெள்ளியும் பொண்ணு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளி வச்சிருக்காங்க, கொஞ்சம் பொண்ணு வச்சிருக்காங்க. எல்லார் வீட்லயும் வெள்ளி பாத்திரங்கள் பொன் பாத்திரங்கள் இருக்குது. ஆனா அப்படி இல்ல, வெள்ளியும் பொண்ணுடைய சீமானா என்ன பண்ணானா, காணப்பட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆஸ்வதிக்கும் போது கர்த்தர் அப்படி ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இவ்விதமாய் அப்படியாய் ஆபிரகாமை ஆஸ்வதித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களை பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களை திரளாய் ஆஸ்வதித்து கர்த்தர் அப்படியாய் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தியதை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கிறோம். அதே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துடைய அதுக்கு அடுத்த உள்ள பகுதியை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 12 verse 2, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உன் பேரை நான் என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்பும் போது நம்முடைய நாமத்தை ஆண்டவர் என்ன பண்றாராம்? பெருமைப்படுத்துகிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களை ஆண்டவர் மகிமைப்பட, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. உன் பேரை நான் என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் ஆபிரகாமுடைய நாமத்தை பெருமைப்படுத்தி வைத்து விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாமை பற்றி அநேக இடங்கள்ல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமை. இந்த நாட்கள்ல நம்முடைய பேரை பெருமைப்படுத்த வேண்டிய காலத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம பேரை பெருமைப்படுத்த வேண்டிய நாட்கள்ல ஆண்டவர் இங்க இருக்கிறார். இந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பெருமைப்படுத்தும் போது நம்ம இந்த நாட்களில் நம்முடைய நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறத நம்ம கேட்க முடியும். அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 சாமுவேல் chapter 7 verse 9. நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறத நம்ம வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு நான் என்ன பண்ண? உண்டாக்கினேன். ஆண்டவருடைய நாமம். ஏன்னா தாவீது எல்லா விதத்துல கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்று வாஞ்சித்தபடினால ஆண்டவர் தாவீதுடைய நாமத்தை என்ன பண்ணாராம்? மகிமைப்படுத்தினார். ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். அவன் குடும்பம் ஒன்றும் ஒரு பெரிய ராஜாக்கள் பரம்பரையும் கிடையாது, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான்களோ ஒண்ணுமே கிடையாது, சாதாரண குடும்பம். ஆனா ஆண்டவர் தாவீதுடைய பேரை என்ன பண்ணாராம்? பெருமைப்படுத்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை பெருமைப்படுத்துவதே நம்முடைய நோக்கமாய் கொண்டிருந்தா நம்ம பேரை ஆண்டவர் நிச்சயம் பெருமைப்படுத்த அவர் ஒரு நாள் வாக்கு மாற மாட்டார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அதை நிறைவேற்ற சுத்தமுள்ளவராக இருக்கிறார். அது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம விரும்புறோமோ இல்லையோ, அது தேவனுடைய திட்டமும் ஆசீர்வாதமா இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நம்ம விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் உத்தமமா பின்பற்றினா நம்ம திரும்பி பார்க்க தேவையில்லை. நம்முடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தி ஆண்டவர் ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2ஆம் அதிக வசனத்துல 4வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் chapter 12 verse 2. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதே 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 2வது ஆசீர்வாதம், நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல விதமாய் சொல்லுகிறது. ஆனா 4வது காரியம் சொல்லுது, நீ என்ன பண்ணுவ? ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, ஐ வில் பிளஸ் தி, ஐ வில் பிளஸ் யூ அப்படின்றாரு. ஆனா 4வது ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமா என்ன பண்ணுவ? சாகர வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு என்ன பண்ணாது? போகாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதோடைய அந்த வார்த்தையுடைய அர்த்தம். நீ ஆசீர்வாதமா என்ன பண்ணுவ? உன்னுடைய முடிவு மட்டும் அந்த ஆசீர்வாதம் உன்னை பின்தொடரும். சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, நன்மையும் கிருபையும் என்ன பண்ணுமா? 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன பண்ணுமா? தொடர். அப்படின்னா சாகர வரைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாதையில போகாது. ஆண்டவர் அப்படி நம்ம ஆஸ்வதிக்கிறவர் அல்ல. அந்த தேவனுக்கு சாகர வரைக்கும் நம்ம பயந்து தேவனுடைய வாக்குறுதிக்கு கீழ்ப்படிந்து, சில பேர் ஆரம்பத்துல விட வேண்டியதை விட்டுருவாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களில் புறப்படுனா புறப்பட்டுருவாங்க, போனா போயிருவாங்க. ஆனா அதே அர்ப்பணிப்பு சாகர வரைக்கும் இருக்குதா அப்படின்னா இல்ல. ஏன்னா ராஜாக்கள் புஸ்தகத்துல நிறைய காரியத்தை பார்க்கும்போது, ஆசாவா இருக்கட்டும், யோசபாத்து, நிறைய ராஜாக்களை பார்க்கும்போது ஆரம்பத்துல கர்த்தருக்கு என்ன பண்ணாங்க? வைராக்கியமா இருந்தாங்க. ஆனா முடிவில் அப்படி என்ன பண்ணல? அமைச்சியா நிறைய பேர் அது மாதிரி உண்மையா இல்ல.
ஆனா தேவன் சொல்லுகிற வார்த்தை முடிவு வரைந்த நிலை நிற்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ரட்சிக்கப்படும். முடிவு வரைந்த நம்ம எந்தெந்த காரியத்துல ஆண்டவர் விலகி இருக்க சொன்னாரோ, எதை விட்டு புறப்பட சொன்னாரோ, எந்த இடத்துக்கு போக சொன்னாரோ, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தர் பேசுவார். அப்படி நம்மை காத்து கொண்டா முடிவு வரைந்தும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நம்ம ஆஸ்வாதமா இருக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் என்ன பண்றாராம்? பண்ணுகிறார். ஏன்னா ராஜாக்கள் புஸ்தகத்துல நிறைய ராஜாக்களை வாசிக்கும் போது ஆரம்பத்துல நல்லா இருக்கும், அப்படியே தேவனுக்காக பயங்கரமா பக்தி பாராட்டுற மாதிரி இருக்கும். முடிவுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பரிசுத்தான்களுடைய பட்டியல அவங்க பேரை சேர்க்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய முடிவு பின்மாற்ற நிலைமைக்கு நேராக போகிறத வாசிக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம முடிவு வரைந்தோம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு பரிபூர்ணமா கீழ்ப்படியும் போது நம்ம ஆஸ்வாதமாகவே இருப்போம். அந்த ஆஸ்வாதத்தை தடுக்க எந்த ஒரு வல்லமையும் இராதபடி கர்த்தர் நம்மை சுற்றிலும் பாதுகாத்து, யோபுக்கு வேல் எடுத்தது போல பாதுகாத்து நம்மை நிச்சயம் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வது ஒரு ஆஸ்வாதத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 12 verse 3, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய நாம மகிமை. கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் இருந்த போது அவனை என்ன பண்ணாராம்? நம்மளை ஆண்டவர் ஒரு ஆசீர்வாத பாத்திரமா வச்சு, நம்ம யார் வீட்டுக்கு போறோமோ, எங்க கால் வைக்கிறோமோ, யார் நமக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்த்து ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. உபாகமம் 28:2 வாசிக்கலாம். அது 4வது ஆசீர்வாதத்துக்குரிய அந்த இன்னொரு வாக்குத்தத்த வசனமா ஆண்டவர் நமக்கு தருகிறது. உபாகமம் டியூட்ரானமி சாப்டர் 28 verse 2, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம் நீ ஆசீர்வாதமா இருப்பா என்றதுக்கு சொல்ற வார்த்தை 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார். உபாகமத்தில் 2ஆம் வசனத்துல, இப்பொழுது உனக்கு சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில வந்து என்ன பண்ணுமா? பலிக்கும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அது மரண வரைக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை பின்தொடரும், அதுல சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறவாக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கவும் கர்த்தர் என்ன பண்றாராம்? அனுக்கிரகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 5வது ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக நம்ம வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 12 verse 3, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல முதல் பகுதியை வாசிக்கலாம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. யார் நம்மை ஆஸ்வதிக்கிறார்களோ அவர்களை ஆஸ்வதிக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 39 verse 4 and 5, யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உன்னை ஆஸ்வதிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு யாரு சாதகமா நன்மை செய்யறாங்களோ நீ திரும்ப அவங்களுக்கு நன்மை செய்ய மறந்தையோ இல்லையோ, நான் அவர்களை என்ன பண்ணுவேன்? நன்மையினால நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. யோசேப்பு போத்திபார் என்கிற பார்வோனுடைய பிரதானியுடைய வீட்டுல என்ன பண்றான்? விற்கப்படுகிறான். முதல் வருஷத்துல யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திலிருந்து கொண்டு வந்த இஸ்மவேல் இடத்திற்கு விலைக்கு வாங்கினான். ஆண்டவருடைய நாம அந்த போத்திபார் யோசேப்பின் மேல என்ன பண்றானா? தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் என்ன பண்ணானா? ஒப்பு கொடுத்தான். அவன் யோசேப்புக்கு தயவு பாராட்டி நன்மை செய்தபடினால அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமமை கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணதான் இருந்தது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்?
ஆசீர்வதிப்பேன். யோசேப்புக்கு அந்த போத்திபார் ஒரு ஜெயிலர் மாதிரி, ஒரு அடிமை மாதிரி யோசேப்பு அவன் நடத்தாதபடி அவன் அவனை நேசித்து அவனை பராமரித்ததை பார்த்து கர்த்தர் அவனுக்கு இறங்கி அவனுக்கு அற்புதத்தை செய்த நம்ம வாசிக்கிறோம். வேதத்துல நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசே பிறந்த நாட்கள்ல அந்த மருத்துவச்சிகள் என்ன பண்ணாங்களாம், தேவனுக்கு பயந்ததுனால தயவு பாராட்டி எகிப்திய பிள்ளைகள் என்ன பண்ணாங்களாம், கொல்லாமல் பாதுகாத்ததுனால அந்த எகிப்தருடைய மருத்துவச்சுடைய குடும்பங்களை கர்த்தர் தழைக்கும்படி என்ன பண்ணாராம், செய்தார். கர்த்தருடைய நாமம். அப்போ இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறவர்களை கர்த்தர் அவங்க யாரா இருக்கட்டுமே அவங்களை கர்த்தர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். எகிப்திய மருத்துவச்சுகளை ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இங்க நம்ம பார்க்கிறோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பார்வோனுடைய அந்த தலையாரியோட அந்த பிரதான அந்த மனுஷனை கர்த்தர் இங்க ஆஸ்வதிக்கிறதை வாசிக்கிறோம். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபாரை ஆண்டவர் யோசேப்பின் நிமித்தமாய் கர்த்தர் என்ன பண்றாராம், அதுக்குதான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 6வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம இங்க வாசிக்க போறோம். அதே 3ஆம் வசனத்துல பின்பகுதியை வாசிக்கும் போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துடைய அடுத்த பகுதி, புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 12 verse 3. உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னை சபிக்கிறவன் நான் என்ன பண்றேன், சபிக்கிறவனாய் காணப்படுகிறேன். நம்மள யாராவது சபிச்சாங்கன்னா நம்ம திரும்பி ரிவெஞ்ச் எடுக்கணும் அவசியம் இல்ல. கர்த்தர் அதை அந்த காரியத்தை சரியாய் நேர்த்தியாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கும்படி இதெல்லாம் ஒரு விதமான ஆசீர்வாதங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னை சபிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன், சபிப்பேன் என்று சொல்லிட்டு எந்த இடத்துல அப்படியாய் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 28 ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு ஆசீர்வாதமான காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வாசிக்கலாம். புக் ஆஃப் டியூட்டரானமி சாப்டர் 28 verse 7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். உன்னை சபிக்கிறவனை அல்லது உனக்கு விரோதமாய் எழும்புகிறவனை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், 7 வழியாய் புறப்படும்படி கர்த்தர் என்ன பண்ணுவாரு, செய்வார். இல்லாட்டி அதை இன்னொரு விதத்துல நான் சொல்ல போனா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை சபிக்கிறவர்களை ஆண்டவர் 7 மடங்குன்னா பரிபூர்ணமா என்ன பண்ணுவாரு, அவங்க பூமியில இல்லாதபடி நிர்மலமாகும்படி கர்த்தரே இறங்கி யுத்தம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். உனக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமற் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மளை சபிக்கிற போது அந்த சாபம் நமக்கு வராது. 2வது, அப்படிப்பட்டவர்கள் பூமியில இராதபடிக்கு கர்த்தர் அவர்களை நிக்கிரகம் பண்ணுகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. உண்மையா தேவனுக்கு பயந்து விட வேண்டியதை விட்டுட்டு தேவனை உண்மையா பின்பற்றினா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை தொடர்ந்து மகிழ்ச்சியோடு குடியிருக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7வது வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு தந்த தேவன் இந்த நாட்டில் நமக்கு நினைப்பூட்டி நமக்கு தர அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இதை அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 12 verse 3. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன பண்ணப்படுமா, ஆஸ்வதிக்கப்படும். இது ஒரு ஊழியம் செய்கிற நிலைமையை குறிக்கிறதா இருக்கிறது. நம்ம யார் மேல ஜெபிக்கிறோமோ அது யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சாபம் எப்படிப்பட்ட கட்டில் இருந்தாலும் சரி, நம்ம மூலமாய் ஆண்டவர் அவரை விடுதலையாக்கி ஆஸ்வதிக்கும்படியாய் ஆபிரகாமை தெரிந்து கொண்டது போல நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்யும் போது அந்த அதிகாரத்தையும் கனத்தையும் அபிஷேகத்தையும் வல்லமை நமக்கு தந்து ஆண்டவர் நம்ம மூலமாய், அவங்க ஒருவேளை காரு பங்களா எல்லாம் இருக்கலாம், ஆனா தேவனிடத்தில் வருகிற ஆசீர்வாதங்களை ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாதான், சுய கிரையினால பெற்றுக்கொள்ள முடியாது. தன்னுடைய பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் அதை என்ன பண்றாராம், அவர்களுக்கு அருளி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஒரு வருஷத்துல நம்ம வாசிக்கலாம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும்,
என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதா. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால், என்ன முதல்ல சொன்னாரு, நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன பண்ணு வான்னு சொல்லி. ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்தான். அப்படி கீழ்ப்படிந்தபடினால, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் என்ன பண்ணப்படும், ஆஸ்வதிக்கப்படும். அவன் ஞானத்தினால, அவன் பலத்தினால, அவன் படிப்பினால ஆஸ்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிற எந்த ஒரு நபரையும் தூக்கிவிடக்கூடிய ஒரு அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்குள்ள தர விரும்புகிறார். ஆண்டவருடைய நம்ம நினைக்கிறோம் உலகத்துல எல்லாம் ஆஸ்வாதமா இருக்காங்க, கிடையாது. நம்மள மாதிரி ஆஸ்வாதம் யாரும் கிடையாது. நம்ம தான் அந்த அழைக்கப்பட்ட தேசத்துக்குள்ள இருக்கிறோம், ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறோம், கர்த்தருடைய வல்லமைக்குள்ள பாதத்துல பாதுகாப்புல இருக்கிறோம். அப்ப நமக்குள்ள ஆண்டவர் சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறதுனால நாம் அநேகரை ஆஸ்வதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப தேவனுக்குள்ள ஒப்பு கொடுக்கும் போது எப்படி ஆண்டவர் ஆபிரகாமுடைய பேரை பெருமைப்படுத்தி ஒரு தகப்பன்ற ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ, அதே ஸ்தானத்துல நம்மை வைக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு சாதாரண விசுவாசியாகவோ ஒரு சாதாரண நபராகவோ இந்த பூமியில இருக்கும்படியாய் நம்ம ஆண்டவரை தேடவில்லை. ஆண்டவர் நமக்கு தேவனாயிருந்து சகல அதிகாரத்தையும் தந்து நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். விட வேண்டிய எந்தெந்த காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினம் சொல்கிறாரோ அதை உடனே விட்டுட்டு, அதை விட்டு புறப்பட்டு தொடர்ந்து தேவனுடைய பாதையில சுத்தத்துல ஆண்டவருடைய அப்படியே திட்டத்துல நமக்கு அப்படியே காணப்படும் போது ஆண்டவர் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி நாம் இதை அனுபவிக்க, இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு ஒவ்வொருக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஆபிரகாமை போல என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. 4ஆம் வசனத்துல ஆபிரகாம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் என்ன பண்ணானா, புறப்பட்டு போனான். கர்த்தருடைய நாமம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியும் போது ஆண்டவர் அந்த அதிகாரத்தை தந்து நம்மை ஆஸ்வதித்து இந்த பூமியில கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையினுடைய ஆஸ்வாதத்தை இந்த நாட்டில் அனுபவிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை செய்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆண்டவரே, பல விதத்துல தேவனுக்கு நாங்கள் பிரியமா இருந்தாலும் இந்த ஆசீர்வாதங்களை ஏன் தடைபடுகிறது? இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆண்டவரே நீர் சித்தமுள்ளவராக இருக்கிறீரே, அதை ஒவ்வொருவரும் அனுபவிக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கு விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா இருக்கிறார்கள் சொல்லுகிறபடி நாங்கள் உம்மை விசுவாசித்து ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரராய் ஆண்டவரே பங்காளிகளாய் காணப்பட எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேத வார்த்தைகளை விசுவாசித்து கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து ஆஸ்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல நாம மகிமைப்படட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில, பொருளாதாரத்துல, உலகத்துல, எல்லா விதத்துல கர்த்தருடைய சுத்தத்தின்படி எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த மென்மையான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான உள்ளவர்களாய் மாற கர்த்தர் இரக்கம் செய்யும். நல்ல நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருணைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில எண்ணூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால்
நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்களுடைய நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.